நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் இந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்த பாஸ்டருக்கு என்னோட லவ் மக்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு விசுவாசியாக தான் நான் வந்து கலந்து கொண்டோம். நானும் என் மகனும் ஒரே ஒரு ஸ்பெஷல் சாங் பாடலான்னு தான் வந்தோம். பட் ஆனால் வந்து கர்த்தர் இந்த இடத்துல அடியை நிறுத்தினதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாஸ்டருக்கு நன்றி சொல்லுகிறேன். மை லவ் அன்புக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளில் முதல் வார்த்தை நாம் வந்து தியானிக்கும்படி இங்கே அமர்ந்திருக்கிறோம். வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 23:34. நாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் கண்ணிட்டு எரிந்து போட்டார். ஆமென். இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை அவர் சிலுவையில அறையப்படுவதற்கு முன்பாக அந்த சிலுவை பாடுகள் படும்போது அவர் அங்கே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழுப்பின கூட்டத்தார் அவரை, நம்முடைய ஆண்டவரை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, உலக இரட்சகரை இங்கே பொய் சாட்சிகளோடு கூட அவரை குற்றப்படுத்துகிறார். அவர்கள் குற்றப்படுத்துகிற காரியம் என்னன்னு பார்த்தா மிக சொற்பமான காரியம். ஆனா அதனுடைய முக்கியத்துவம் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு எதுவா அதை வெளிப்படுத்துது. இங்க அவங்க குற்றம் மேல குற்றம் சுமத்துறாங்க, பிடிவாதமா குற்றம் சுமத்துறாங்க. ஆனா இந்த சூழ்நிலை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்க வந்து பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அவர் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும் வாரினால அடிப்பித்து, அவர் மேல துப்பி, அவர் முள்முடி சூடி, உன்னை அடிச்சது யாரு, ஞான திசையினாலே நீ அதை எங்களுக்கு சொல்லு, நீ பிதாவா, நீ வந்து தேவனுடைய குமாரனை, ஆனா நீ வந்து உன்னை ரட்சித்து, எல்லாம் எவ்வளவு கேவலமான வார்த்தைகளை பேசப்படணும் பேசி அவரை வந்து நொறுக்கி, அவரை வந்து அடிமைப்படுத்தி அடிச்சு அந்த காயங்களை ஏற்படுத்தி பொந்தி பிலாத்து கிட்ட கூட்டிட்டு போறாங்க. தேசாதிபதியாக பொந்தி பிலாத்து கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அங்க போயும் அவங்க சும்மா இல்லாம அவர் மேல அவரை எப்படி பனிஷ் பண்ணலாம், அவரை எப்படி வந்து அவரை வந்து இந்த உலகத்துல இல்லாம இருக்க பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனை காரியங்களும் அவங்க செஞ்சாங்க. பொய் சாட்சிகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தினாங்க, வீண் பழி சுமத்தினாங்க, குற்றம் சாட்டினாங்க, பிடிவாதமா குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் பொந்தி பிலாத்து, அந்த தேசாதிபதியாகிய பொந்தி பிலாத்து அவருடைய குற்றங்களை கேட்டறிந்து அந்த நேரத்துல விசாரித்தறிந்து அவரும் அங்க சாட்சியாய் சொல்றாரு, இவரிடத்துல நான் யாரொரு குற்றத்தையும் காணவில்லை, இவரை பனிஷ் பண்றதுக்கு ஏதுவான குற்றம் காணவில்லை என்று சொல்லி அவர் இந்த தேசாதிபதியாகிய பொந்தி பிலாத்தும் அங்கே சொல்றார். ஆனாலும் அவருக்கு விரோதமாய் எழுப்பின கூட்டத்தார், வேதபாரகர், பரிசேயர், இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விரோதமாய் எழுப்பி பிரதான ஆசாரியர், வேதபாரகர், அவர்களோட கூட இருந்த பொல்லாத ஜனங்கள் அவரை காட்டி கொடுத்த யூதாசின் நிமித்தமாக அவரை கொலை செய்யும்படிக்கு வகை தேடி குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார். அப்ப அந்த பொந்தி பிலாத்து அவர் இயேசுவை குறித்து விசாரிக்கும் போது அங்க அவர் சொல்றாரு, இவரிடத்துல யாதொரு குற்றத்தையும் நான் காணவில்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த ஒரு மெசேஜ் நாம கேட்டாலும் ஒண்ணு அது நம்மளுடைய முந்தின வாழ்க்கையை அது பிரதிபலித்து காட்டும், ரெண்டாவது நம்மளுடைய கரண்ட் சினாரியோ, நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை, அனுபவங்களை அது நமக்கு கோடிட்டு காட்டும், மூன்றாவது நாளைக்கு நம்ம எப்படி இருக்கணும்ன்றது நம்ம உண்டாக்கி உருவாக்கினவர் விரும்புகிறத இங்கிருந்து பேசப்படும். அதனால சற்று கவனமாய், நிதானமாய், ஆழமாய் கவனித்து கேட்கும். சோ இங்க பொந்தி பிலாத்து கிட்ட கொண்டு போய் அவங்க எல்லாம் கொண்டு போய் நிறுத்துறாங்க, குற்றம் சாட்டுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. பொந்தி பிலாத்தும் அவர்கிட்ட ஒரு குற்றமும் காணப்படலன்னு கண்டறிஞ்சிட்டாரு. அப்ப அந்த டிஸ்கஷன் நடக்கும் போது அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து
கலிலேயன் அப்படின்றத அவர் அறிந்து கொள்றார். அப்போ கலிலேயன் என்று அவர் தெரிந்ததுக்கு அப்புறம் அவர் நானா இந்த குற்றத்துக்கு உடந்தை ஆயிடக்கூடாது, குற்றமில்லாத ரத்தத்தை நான் ஒப்பு கொடுத்து மறிக்க ஒப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அங்க வந்திருந்த ஒரு ராஜாவிடத்துக்கு அவர் அனுப்புறார். ஹல்லேலூயா. ஒரு ராஜாவிடத்துக்கு அவர் அனுப்புறார். அவர் யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா எருசலேமிலிருந்து வந்த ஏரோது ராஜாவிடத்துக்கும் அவர் அனுப்புறார். அந்த ஏரோதும் அவரை விசாரிக்கிறாரு. விசாரிச்சு அவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லைன்னு பாக்குறாரு. ஏரோது ராஜா இன்னும் மறைமுகமா இயேசுவினுடைய கீர்த்தியை கேள்விப்பட்டு அதை தன் கண்களாலே பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னிடத்துல வருவதை அவர் ஒப்புக்கொண்டார். அவரும் இயேசு கிறிஸ்துவ அங்க கொண்டு போகப்படுகிறாரு. அவர் விசாரிக்கிறார். ஆனா மாறுதரம் ஒன்றும் அவர் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. மாறுதரம் ஒன்றும் சொல்ல வேதத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தைப்படி துன்மார்க்கன் தனக்கு முன்பாக இருக்கும் போது நலமானதையும் பேசாமல் அமைதியா இருந்த தாவீதை போல இங்க நம்மை உண்டாக்கி உருவாக்கின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அமைதியா இருக்கிறார். அங்க இவரு கேட்டப்பையும் புத்தி பிளாத்து கேட்டப்பையும் அவர் மாறுதரம் ஒன்று சொல்ல. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ சொல்லுகிறபடியே நான் யூதருடைய ராஜா. அந்த மாத்திரம் தான் அவர் சொன்னார். ஆனா இந்த ஜனத்தார் எல்லாரும் கூட்டி கொண்டு போய் ஏரோதுக்கு கூட்டி கொண்டு போகல. அவரும் கேட்டு அங்க எதுவுமே சொல்லல. இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 31:18 படி நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் அங்கே காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்காக ரத்தம் சிந்தினவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்படும்படி அடிக்கப்படும்படி அவரை சிலுவையில் அறையப்படும்படிக்கு கொண்டு போனவர்கள் கொண்டு போய் நிறுத்தியும் அங்க என்ன நடந்தது அப்படின்னா, நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடு பேசின கூட்டத்தார், இகழ்ச்சியோடு பேசின கூட்டத்தார், இழிவாய் பேசின கூட்டத்தார், கடினமான வார்த்தைகளை கொண்டு பேசின கூட்டத்தாருடைய பொய் உதடுகள் தான் அங்கே காணப்பட்டது. அந்த நாளிலே அதுதான் நடந்தேறினது, அதுதான் ஜெயிச்சிச்சு. ஹல்லேலூயா. வேதாகமம் சொல்லுகிறபடி நீதிமொழிகள் 27:4 உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ என்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? ஹல்லேலூயா. இந்த வசனம் நம்மை உண்டாக்கி உருவாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை கடைசி அத்தியாயத்துல அது நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. உக்கிர பகை. ஏன்னா இங்க இருந்த அந்த பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அங்கிருந்த பொல்லாத கூட்டத்தாரான ஜனங்களும் இயேசுவினுடைய கீர்த்தியை கேள்விப்பட்டவர்கள், கண்ணார கண்டவர்கள். அவர் என்ன தப்பு செஞ்சார்? எல்லா இடங்களிலும் போய் சபை நடுவில் போதகம் பண்ணினார், சுவிசேஷம் சொன்னார். இன்றைக்கு இந்த உலகத்துக்கு இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த நற்செய்தி அவர் சொன்னார். அது நிமித்தம் தான் அவர் அங்கே காட்டி கொடுக்கப்பட்டார். அது நிமித்தம் தான் அங்கே அவர் குற்றவாளியாக நிற்கப்பட்டார். அது மாத்திரமல்ல, அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் கண்டறிந்தவர்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை லூக்கால இருக்கு. ஆனா மத்தேயு மார்க்ல பாத்தீங்கன்னா அவர் செய்த அத்தனை அற்புதங்களும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அற்புதங்களை அவர்கள் கூட இருந்து பார்த்த ஜனங்கள், அது வேத பாரகராலும் சரி, பிரதான ஆசாரியராலும் சரி, அங்கிருந்த ஜனக்கூட்டத்தாரும் சரி, சாதாரண தண்ணீரை திராட்சரசமா மாற்றும் போது இருந்தாங்க. சொல்றேன். இரண்டாவது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்ட போது இருந்தாங்க. நிமிரக்கூட முடியாத இந்த பூமியை அவர் 18 வருஷமா பெரும்பாலுள்ள ஸ்திரீ, இவளும் ஆபிரகாம் குமாரத்தியாய் இருக்கிறாளே என்று சொல்லி அவரை நிமிரம் பண்ணும் போது கூட இருந்தாங்க. கல்லறையில் பிரேத கல்லறையில் புறப்பட்டு வந்த திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தின போதும் அவர்கள் கூட இருந்தார்கள்.
சின்ன பெண்ண யவீரின் மகளை உயிரோடு எழுப்பின போதும் அவர் கூட இருந்தாங்க. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம மத்தியில பாஸ்டர்கான்னு வச்சுக்கோங்களேன். இவர் நிறைய நற்கிரியைகளை மாத்திரம் செஞ்சிருக்கிறார். நிறைய நற்கிரியைகளை மாத்திரம் செஞ்சிருக்கிறார். அவருடைய நற்கிரியைகளை நம்ம எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும், இந்த சபைக்கு வந்திருந்தவங்களும் இந்த சபைக்கு வந்து கொண்டிருக்கிறவங்களும் அறிந்திருக்கிறாங்க. ஆனா அவருடைய நற்கிருத்தியை கண்டெடுத்தும் மக ஓஷிப்ல சொன்ன மாதிரி விரோதமா எழுப்புகிற கூட்டம். ஹல்லேலூயா. விரோதமா எழுப்புகிற கூட்டம். உக்கிர பகை, உக்கிர பகை, விரோதம், கோபம், எரிச்சல், வீண் வைராக்கியம், பொறாமை, இதுதான் இந்த மாசில்லாத ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் செஞ்ச தப்பு ஒண்ணுமே கிடையாது. அவர் எல்லாம் நல்லதா செஞ்சிருக்காரு. கூடயே இருந்த கூட்டம். ஏன் அப்படின்னா அந்த 3 விஷயம். ஒண்ணு உக்கிர பகை, 2வது கோபம், 3வது வைராக்கியம், வீண் வைராக்கியம், எரிச்சல், பொறாமை. இது நிமித்தமே இவன் மிஞ்சி நடக்கிறானே. உண்மைதானே? இவன் மிஞ்சி நடக்கிறானே, இவனை எல்லாரும் உயர்த்தி பேசுறாங்களே, இவன் தன் ஜனங்களை தன் வசப்படுத்தி கொண்டிருக்கிறானே, அநேக அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஜனங்களை கிறிஸ்து என்று நம்ப பண்ணிட்டானே. இனிமே என்னுடைய பேர் அங்க நிலை நிற்காதே, நம்மளுடைய ஆதிக்கம் செலுத்த முடியாதே அப்படின்னு சொல்லி நல்லவன கெட்டவனா சித்தரித்து பொய் சாட்சிகளை கொண்டு எப்படி இந்த உலகத்துல நடக்கிற மாதிரியே அன்றைக்கு கர்த்தருக்கு அது நடந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் காட்டி கொடுக்கப்பட்டு அடிமைத்தன ரூபம் எடுத்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வாரினால் அடிக்கப்பட்டு ரத்தம் பீச்சு அடிக்கிற வரைக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தரை காரணமே இல்லாம அந்த தெருவுல அடிச்சாங்க. என்னன்னு தெரியல வச்சுக்கோங்க. வீட்டுல இருக்கிறேன், நான் வீட்டுல இருக்கிறேன், திடீர்னு வராங்க, ரத்தம் சொட்ட அடிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. நன்மைக்கு பதில் தீமை செய்கிற கூட்டம். நன்மையை பெற்றுக்கொண்டு கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கேட்டு பெற்றுக்கொண்டு. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா அங்க இருக்கிற அந்த பிரதான ஆசாரியா இருக்கட்டும், வேத பாரகரா இருக்கட்டும், அவர்களோடு கூட இருக்கிற அந்த பொல்லாத கூட்டத்தாரா இருக்கட்டும், ஒரு நாளாவது ஒரு தடவையாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரிடத்துல கெஞ்சி மன்றாடி ஒரு நன்மையை பெற்றுக்க மாட்டாங்களா? ஹலோ, நன்மையை பெற்றுக்க மாட்டாங்களா? ஒரு இது ஏன் இன்னொருத்தர யோசிப்போனா, எவ்வளவுதான் நான் கெட்டவனா இருந்தாலும் அநேக சாட்சிகளினாலே அந்த கையும் பெண்ணுமாய் பிடிக்கப்பட்ட அந்த விபச்சார ஸ்திரிய மன்னித்து விடும்போது கூட அவருங்க சொன்னாரு, நானும் உனக்கு நியாயம் இருக்க மாட்டேன். ஆனா அவர் சொன்ன காரியம் இனிமே பாவம் செய்யாது. அப்ப இவ்வளவுதான் குற்றம் செஞ்சிருந்த ஒருத்தன் அதை பார்த்துட்டு இயேசு இவ்வளவு நல்லவரா இருக்காரு, கையும் பெருமா கொண்டு போய் பிடிச்சு கொண்டு போய் கொடுத்த விபச்சார ஸ்திரீக்கு இனி பாவம் செய்யாத மன்னிச்சு விடுறாரு. அப்ப நான் செஞ்ச பாவத்தை மன்னிப்பாரோ? தெரிந்து செய்த குற்றம், மகள் வருஷத்துல சொன்ன மாதிரி தெரிந்து செய்த குற்றம், தெரியாமல் செய்கிற குற்றம், ஒரே குற்றத்துல இன்னும் நம்ம நிலைத்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. அவர் மன்னிப்பாரா மாட்டாரா? அப்படி வந்த கூட்டத்தால யாராவது ஒருத்தர் யோசிக்க மாட்டாங்களா? யோசிக்க மாட்டாங்களா? இன்னும் சொல்ல போனா காசுக்கு ஆசைப்பட்டு யூதாஸ் காரியத்தை போல, காசுக்கு ஆசைப்பட்டு இளைய மகனை போல காசுக்கு ஆசைப்பட்டு எத்தனையோ புல்லாங்கான காரியங்களை நடப்பித்து அந்த இளைய மகனுடைய கதை மாதிரி பரத்துக்கு விரோதமா உமக்கு முன்பாக பாவம் செய்தேன் என்று சொல்லி அதுல ஒரு சிலர் வந்திருக்க மாட்டாங்களா? மனசுல கேட்டு அறிந்திருக்க மாட்டாங்களா? ஆனா அப்படி இருந்தும் உக்கிர பகை, கோபம், வைராக்கியம், விரோதம், எரிச்சல்,
அடுத்தவங்களுடைய வளர்ச்சியில பிரியப்படாது இருக்கிற கும்பல், அடுத்தவங்களுடைய உண்மையை இந்த உலகத்துக்கு காட்டி சொல்லுகிறவர்களை கூட அனுமதிக்காத இந்த கும்பல் அவரை குற்றப்படுத்தி பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி அவரை கொண்டு போய் நிறுத்துறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் அந்த நேரத்திலையும் அந்த லூக்கா 23ஆம் அதிகாரத்தை முழுசா நம்ம படிச்சு வந்துட்டே இருக்கோம்னா அந்த நேரத்திலையும் அவர் தம்முடைய அன்பை காண்பிக்கும்படிக்கு, அவர் தம்முடைய அன்பை விளங்க பண்ணும்படிக்கு, எனக்கு தெரிஞ்சு நான் எந்த வயசுல நான் கேட்டேன்னு தெரியல, ஒரு பிரசங்கியார் சொன்னாரு, இயேசு கிறிஸ்து கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், நீ என்ன எவ்வளவாய் நேசிக்கிறீங்க அப்படின்னு, நீங்க என்ன எவ்வளவா லவ் பண்றீங்க டாடி அப்படின்னு நான் போய் கேட்டேன்னு வச்சுங்களேன். ஏசப்பா சொன்ன பதில் இவ்வளவா, அதுக்கு அளவே கிடையாது. சோ இவ்வளவாய் அன்பை வெளிப்படுத்தின கர்த்தர் அந்த தருணத்திலும் அந்த வாரினால் அடிக்கப்பட்டு தலையில முன்முடி சூட்டப்பட்டு 50 கிலோ 500 கிலோ 50 கிலோ சிலுவையை அவர் தூக்கி கொண்டு போகும்போது கூட அவர் நம்முடைய ஜனத்தின் மேல் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 14 சொல்றபடி கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது அந்த ஜனம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஜனம் என்ன பண்ணுவாங்க, நான் இல்லைன்னா அந்த ஜனம் என்ன பண்ணுவாங்க, கைவிடப்பட்டவர்களாக கூடன்னு சொல்லிட்டு அப்பயும் அநேக ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவை நேசித்த ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின ஜனங்கள் அழுது கொண்டு அவர் இடத்துல வரும்போது அவர் 23ஆம் அதிகாரம் 33ஆவது வசனத்துல அழகா சொல்றாரு. 23:28 சொல்றாரு, இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, தாம் நேசித்த ஜனங்கள் முகமாய் திரும்பி, தாம் கரிசனை கொண்டிருந்த ஜனமாய் திரும்பி, தன்னுடைய ஜனத்துக்காக பரிதவித்த தன்னுடைய ஜனமாய் திரும்பி அவர்கள் சொல்றாரு, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுகன்னு சொல்றோம். இப்படி யாராவது நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய காரியத்துக்கு வந்தாங்கன்னா நம்ம சொல்ல முடியுமா? நீங்க எங்க அம்மாக்காக அழுகாதீங்க, நீங்க இறந்தவருக்காக அழுகாதீங்க, நீங்க உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக அழுகுன்னு சொல்ல முடியுமா? ஆனாலும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற வார்த்தையை விளங்க பண்ணுவதற்கு ஏதுவாக அவர் கடைசி நிமிஷத்துல கூட தம்முடைய ஜனத்துக்கு தம்முடைய அன்பை தான் அவர் காட்டுகிறார். நீங்க எனக்காக அழ வேண்டாம், நீங்க உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் அழுங்கள் என்று சொல்றார். அது மாத்திரமில்ல, கபலாஸ்தலம் என்கிற அந்த இடத்துக்கு அவரை கூட்டிட்டு போனப்ப கூட அங்கேயும் அவரை கள்ளர்களில் ஒருவனாக அவரை எண்ணப்பட்டு சிலுவையில் அறையும் போது கூட அங்கேயும் அவர் அழகா சொல்றாரு, பிதாவே இவனுக்கு மன்னியும், பிதாவே இவனுக்கு மன்னியும். அது மாத்திரமல்ல, தாங்கள் செய்கிறதனுடைய விளைவு அவங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. இன்னைக்கு நாம அநேக நேரங்கள்ல கோபப்படுறோம், எரிச்சல் படுறோம், பொறாமைப்படுறோம். அது நிமித்தம் அநீதித்தின் கூலியை சம்பாதிப்பதற்கு ஏதுவாக எத்தனையோ உறவுகளை, நண்பர்களை, நீதியாய் நடந்தவர்களை நாம குற்றப்படுத்துகிறோம். அல்லேலூயா. நம்ம குற்றப்படுத்துகிறோம். இது நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவமாய் கொண்டிருக்கிறோம். யார் இதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. பேசலாம். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. சோ இந்த பொல்லாத கூட்டத்தால் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது போல, அவரை சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தது போல, நாமளும் நம்முடைய வாழ்க்கையில அநேகருக்கு விரோதமாய் பேசி இருக்கிறோம், அவதூறு சொல்லுகிறோம், பழி சொல்லுகிறோம், வீண்பழி சுமத்துகிறோம். தேவையானா என் ஃப்ரெண்டு சொல்றான், நான் பொய் சாட்சி கூட சொல்லுவேன். எத்தனையோ பேர் அதை நம்ம செஞ்சிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு கர்த்தர், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி அவரை சிலுவையில அறைய ஒப்பு கொடுத்த ஜனங்களை குறித்து அவர் சொல்றாருன்னா, நமக்கு அவருக்கு முன்மாதிரியை வச்சுட்டு போயிருக்காரு. அல்லேலூயா. நமக்கு அவருக்கு முன்மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறாரு. நம்மை நாமே நிதானித்தறிவோம்.
இந்த பிரதான ஆசாரியரை போல வேத பாரகரை போல நாம் நடந்து கொள்ளுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில அனிதத்தின் கூலியை சம்பாதிப்பதற்கு ஏதுவாக கோபம் கொண்டிருக்கிறோமா? உக்கிர பகையா யாரையேனும் நாம் பகைக்கிறோமா? விரோதிக்கிறோமா? எரிச்சல் படுகிறோமா? அவதூறான வார்த்தைகளை பேசுகிறோமா? இழிவான ஆதாயத்துக்காக பொய் சாட்சி சொல்லுகிறோமா? என்னுடைய பிராண்ட் நீதிமொழிகள் 6:16-19 வசனத்துக்குள்ள நாம நடந்துகிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கர்த்தர் நம்மள அந்த பொல்லாத கூட்டத்தாரோட கூட ஒப்பிட்டு பார்க்க சொல்லுகிறார். மகள் அழகா யோசிக்க சொன்னாங்க. நம்மளே யோசிச்சு பார்ப்போம். எது நம்மளை பின்தொடர்றது? கர்த்தரை விட்டு பின்வாங்கி போக பண்ணுகிற, கர்த்தரை மறுதலிக்க செய்கிற, கர்த்தரை தூஷிக்க செய்கிற காரியம் எது? ஏன்னா நான் திரும்பவும் இந்த சபையில நான் அதை ரெஜிஸ்டர் பண்றேன். நம்மை உருவாக்கினவருக்கு சரி, எனக்கும் சரி, நமக்கும் சரி, நம்மளுடைய எதிராளியான பிசாசானவன் சாத்தானுக்கும் சரி, எவ்வளவு நேரம், 5 நிமிஷமா, 5 மணி நேரமா, 5 நாளா, 5 வாரமா, 5 மாசமா, 5 வருஷமா, எத்தனை 5 வருஷமா இவனை வசத்தை கர்த்தருக்கு பிரிச்சு வைக்க முடியும் அவருக்கு தெரியும், சாத்தானுக்கு தெரியும். அல்லேலூயா. எங்க அவன் தட்டினா, எங்க டாக் பண்ணா, நம்ம கோபப்படுறாளா சுண்டி விடுவோம், எரிச்சல் அடைகிறோமா சுண்டி விடுவோம், பொறாமையுடைய ஆவியை கொண்டிருக்கிறோமா சுண்டி விடுவான். எந்த இடத்துல இங்க வேத பாரகரும் பிரதான ஆசாரிகளும் செய்தது போல நானும் நடந்து கொள்வதற்கு எந்த இடத்துல பாசிபிலிட்டிஸ், வாய்ப்புகள் இருக்கின்றத கண்டறிந்து சாத்தான் நம்மள தூண்டி விடுவான். அந்த நேரத்துல நம்ம யாருக்கு இடம் கொடுக்கிறோம்? இந்த பிரதான ஆசாரியரை போல, வேத பாரகரை போல, உள்ளாத ஜனங்களை போல நாம் நம்முடைய சுபாவத்தை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து இவர்களை போல நடந்து கொள்கிறோமா? அல்லது நம்முடைய மாதிரி நம்மை உருவாக்கினார், நமக்காக யாரையும் செய்து முடித்தவர், அநேக அற்புதங்களின் அடையாளங்களுடைய வாழ்க்கையில செய்து காட்டினவர், கேட்கிற போதெல்லாம் நமக்கு பதில் கொடுத்தவர், ஆம் என்றும் ஆமீன் என்றும் பதில் கொடுத்தவர், என்னிடத்துல கேள், நீ அறியாத கிட்டாதமான பெரிய காரியங்கள் உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில காண்பித்தவரை போல நாமும் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்காக அவர்களை மன்னித்து மறந்து அவர்களுக்காக ஜெபம் பண்றோமா? நம்மளை நாமே யோசிச்சு பார்ப்போம். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில நேற்று வரைக்கும், இன்னைக்கு காலையில வரைக்கும் நம்ம அனுபவிச்சிருப்போம். நமக்கு விரோதமா எழும்பினவர்கள நாம சரிக்கு சரி கட்டி இருக்கிறோமா? அல்லது இயேசு கிறிஸ்துவை போல, இயேசு கிறிஸ்துவை போல பிதாவே இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அவர்களை மன்னித்து அவர்களை மறந்திருக்கிறோம். அல்லது அந்த கேட்சர், அந்த இதை, பேரியரை, அந்த சுமைய, அந்த பாவ மூட்டைய இன்னும் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் சுமந்து கொண்டு போகிறோமா? சுமந்து கொண்டு போவோமா? நம்மை நாமே நிதானித்தரும். ஏன்னா வேதாகம் அழகாய் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 16:7 ஒருவனுடைய வழிகள், நல்லா கவனிங்க, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாயிருந்தார். அவனுடைய சத்துருக்களும் அவனோட கூட சமாதானமா இருக்க பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய கூட. அவர் சொல்றாரு, நான் இடத்துல என்னத்தை கேட்கிறேன், மனத்தாழ்மையை அணிந்திருக்கிறோம், மனத்தாழ்மையா இரு, அன்பு செலுத்து. நான் உனக்கு முன்னாடியே வச்சுட்டு போயிருக்கேன், எனக்கே நல்லதுக்கு பதில் கெட்டது செஞ்சாங்களே, நீயே சரிக்கு சரி கட்டுவேன் என்று சொல்ற, பழிக்கு பழி என்று ஏன் சொல்ற, பல்லுக்கு பல்லு ஏன் என்று சொல்ற? விட்டு கொடுத்து போ, மறந்து மன்னித்துடு, அவர்களுக்காக ஜெபம் பண்ணு. உனக்கு விரோதமாய் ஒரு பக்கம் வரவங்க 7 பக்கமா சிதறி போக பண்ணுகிற கர்த்தர் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா நான் உள்ளத்துல உண்மை இருக்க பார்க்கிறேன். என் உள்ளத்துல உண்மை இருந்துச்சு. நான் என் பிதாவை நோக்கி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னேன். அது மாத்திரமல்ல, இவர்கள் செய்கிறது என்பதென்று அறியாதிருக்கிற
இருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். அதே போல நீயும் என்னுடைய மகனாய், சுவிகார புத்திர ஆவியை கொண்டிருக்கிற நீ என்னுடைய மகனாய், என்னுடைய மகளாய், என்னுடைய சாயலை தரித்துக் கொண்டவர்களாய் என் பின்னே வாருங்கள். மனத்தாழ்மை அணிந்து கொண்டிருங்கள். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.